ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பேச்சுலர் சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் வச்சு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுட்ரு எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மசாலாஸ் நம்ம பார்த்தோம்ல அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த கலரை பாருங்கள் எப்படி டெம்ப்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் அரிசி வந்து போடுறோம். போட்டுட்டு விசில் வந்து வச்சு ஹாஸ்டலர்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ், குரூப் ஆஃப் பாய்ஸ் ஆர் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படா அந்த உப்பு சப்பு இல்லாத சாப்பாடுலேருந்து விடுதலை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஃபைனலி நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன் எப்படி கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் உதிரியாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணியாக சொல்லவா வேணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்